அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பெரிய புராணத்தில் நாயனார் கதையை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கோட்புலி நாயனார். இந்த கோட்புலி நாயனார் சோழ வள நாட்டில் நாட்டியத்தான்குடிங்கிற ஊரில் வேளாளர் குலத்தில் விவசாய குலத்தில் பிறந்தவர். ஆனால் வீரம் மிக்கவர். அதனால சோழ மன்னனுக்கு சேனாதிபதியாக இருந்தார். அந்த சேனாதிபதியாக இருந்ததுனால அவர் சொல்கிற நாட்டு மேலே போருக்கு போவார். போர் தொடுத்து போனால் அந்த போரில் ஜெயிச்சுட்டு வந்தால் சோழ மன்னன் பொண்ணும் மணியும் பொருளும் கொடுத்து அனுப்புவார். அதையும் கொண்டு வருவார். இங்கே ஊர்லேயும் இல்லாமல் விளைச்சல்லாம் நிறைய இருக்குது. அதையும் சேர்த்து எல்லாத்தையும் வீட்டுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கிட்டு மீதியை சிவனடியார்களுக்கு அன்னதானம் பண்ண, சிவன் கோயில்களுக்கு செலவழிக்க இதுக்குமே பயன்படுத்தினார். அவர் இருக்கும்போது அவரே கொடுப்பார், எடுத்து கொடுப்பார், எல்லாம் செய்வார். அவரே இப்போ ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க, போருக்கு போகணும்னு சொல்லி சோழமன்னன் சொல்லிட்டார். சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சார், நிறைய நெல் எடுத்து ஒரு 2-3 பண்டடையை ஒதுக்கி வச்சு, இந்த மரசல்ல இருக்க நெல்லெல்லாம் சிவபெருமானுக்கும் சிவனடியார்களுக்கும் செலவழிக்கத்தான் எடுக்கலாம், இத்தனை போட்டிருக்கேன், இவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி வச்சுட்டு உற்றார் உணர் சுற்றம் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இது என்ன இவர் சேனாதிபதியாச்சே, தலைவராச்சே, நீங்கள் யாரும் இதில் இருந்து எடுக்கக்கூடாது, நமக்குன்னு சாப்பாட்டுக்கு எடுக்கக்கூடாது, இதை பூரா சிவன் கோயிலுக்கும் சிவனடியார்களுக்கு தான், சிவ சொத்து எடுத்தால் சிவ துரோகம் பண்ண அந்த பாவத்தில் போயிடுவீங்க, அதனால இதில் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு இவர் போருக்கு போயிட்டார். போனால் வர கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. நாளானால் இங்கே பஞ்சம் அந்த வருஷம் விளையவே இல்லை. என்ன செய்யறது, எல்லாரையும் கூப்பிட்டு தானே இது சிவனடியாருக்குரியது, இது யாரையும் தொடாதீங்கன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, அவர் வர முந்தி மழை பெஞ்சா ஒரு எல்லாமே வந்துடும், அதில் எடுத்து நம்ம நெல்லெல்லாம் எடுத்து எவ்வளவு நெல் எடுக்கிறோமோ அதை வச்சுருவோம், அதுக்காக நம்ம இவ்வளவு நெல்லை வச்சுக்கிட்டு நம்ம பட்னியாக கிடக்க சிவபெருமான்கிட்ட நம்ம சிவபெருமான் நெல்லை சிவபெருமானுக்கு பிற கொடுத்துருவோம், இப்போ அந்த நெல்லை எடுத்துக்கிறோம்னு எடுத்து அவங்க செலவழிச்சுக்கிட்டாங்க, சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க, சிவனடியாருக்கு செலவழிச்சாங்க, இவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்த உடனே கொஞ்ச நாள் கழித்து வந்துட்டார். பொண்ணும் மணியும் பொருளும் கொண்டு வந்தார். பார்த்தா வீட்டுக்குரிய பண்டடையும் காலி ஆகிருக்கு, இந்த பண்டடையும் திறந்து கிடக்கு. என்ன இதுலேருந்து யார் நெல் எடுத்தது, எதுக்காக எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. அவர் தான் எடுத்தார், இவர் தான் எடுத்தார், அவர் தான் எடுக்க சொன்னாருன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சார். சுற்றம் சூழ எல்லாரையும் வர வச்சு, எதுக்காக இந்த நெல்லை எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே பஞ்சமும் பசியுமா இருந்தால் எல்லாரும் பட்டினி கிடந்தா எப்படி, எங்கே போய் நம்ம இவ்வளோ பண்டடையில் நெல்லை வச்சுட்டு இது சிவபெருமானுக்காக வச்சுருக்கேன், அதனால நான் யாருக்கும் எடுக்க மாட்டேன்னு சொன்னாக்க எப்படி, அதனால நாங்கள் தான் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் விளைஞ்ச உடனே அதில் வச்சிடலாம்னு நினச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு அந்த போர்லேருந்து வந்தார் இல்லையா, அதே கோபத்தில் இருக்கார். இருந்து எல்லாத்தையும் அந்த வாளை எடுத்து வீசி தள்ளிட்டார். சுற்றம் சூழ எல்லாரும் இறந்து போனாங்க, ஆணு பொண்ணு எல்லாம் இறந்து போனாங்க. ஒரு கை குழந்தை வீட்டுக்குள்ள இருந்து தவந்து வருது. வரும்போது இந்த சேனாதிபதி இந்த போர் மாதிரி வீட்டில் நடத்துறாருக்கும் கூட இவர் மாதிரியே பேர் கொண்ட ஒருவர் வந்தாராம். அவர் வேண்டாப்பா, இவர் இருக்கட்டும், இந்த குழந்தை இருக்கட்டும், உன் பேர் சொல்ல, உன் வழி தோன்றலாக இருக்கட்டும், இந்த குழந்தைய கொள்ளாத, அதனை நெல்லுச்சோறா சாப்பிட்டுச்சு, அது இருக்கட்டுப்பான்னு சொல்கிறாரு. அம்மா இந்த நெல் தான் சாப்பிட்ருக்கா, இந்த நெல்லுச்சோறு தானே சாப்பிட்ருக்கா, சிவனுடைய நெல்லுச்சோரை, அந்த தாய்ப்பால் தானே இவன் குடிச்சு வளர்ந்துருக்கான், அதனால் இவனையும் போங்கி போருன்னு சொல்லி கத்தி எடுத்து இப்படி வாள் எடுத்து வீசுறதுக்கு போனார்ல. சிவபெருமான் பார்வதி தேவியோடு ரிஷப வாகனத்தில் இறங்கிட்டார். இறங்கி, நீ இப்படி செய்யலாமா, சரி, இப்போ நீ சிவத்தொண்டு செய்கிறவன், உன் வாளாலேயே இருந்ததுனால இவங்களையெல்லாம் நான் கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ என்ன செய்கிற, நீ கைலாயத்துக்கு வரையா, இந்த குழந்தையை விட்டு அவன் பேர் சொல்ல வளரட்டும், நீ வா, அந்த குழந்தைய அரசன் பார்த்துப்பான், நீ வான்னு சொல்லிட்டு நீ வாரையான்னு கேட்குறாரு. உடனே நானும் வாரேன்னு சொல்லி கிளம்பினோடனே அவர் இல்லாட்டாலும் அவர் தன்னைத்தானே கொண்டிருப்பாரு. ஆனால் சிவபெருமானே எல்லாரும் செத்தப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா,
சிவபெருமானே வந்து அவர் என்ன செஞ்சுட்டாரு, சாவுனாலேயே அவரை உயிரோட நீ வா, உன்னைய சிவபதம் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிவபதத்தில் சேர்த்தாலும் இவரை மொத்தம் நாயனார்ங்கிற பதவி கொடுத்து நாயனாரா வச்சுக்கிட்டாரு. இதை கோட்புலி நாயனார், அவர் பேரே கோட்புலி நாயனார். இவர் கதையை தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அதாவது சிவன் சொத்து குலநாசம் சொல்றது தான். சிவன் சொத்து அதுக்கு தான் தொடக்கூடாதுன்னு சொல்றது. சிவன் கோயிலில் விபூதி கூட வாங்கிட்டு வர மாட்டாங்க சில பேர். அதனால சிவன் கோயிலிருந்து எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது. அதுக்காகவே சிவன் சொத்து குலநாசம் சொல்லி இந்த அவங்களுடைய குளமே அழிஞ்சு போச்சு இல்லையா, அதைத்தான் சிவன் சொத்து குலநாசம் சொல்றாங்க. கோட்புலி நாயனாருடைய கதையிலிருந்து தான் இந்த சொல் வந்தது. நன்றி, வணக்கம்.